உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம்,
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 10 முதல் 18 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இணையதள அன்பர்களே, திருவருகை காலத்தின் தயாரிப்பே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடுகிறோம். மெசியாவின் பிறப்பிற்கு தம்மே தயாரிக்கின்ற நாம் தயாரிப்பையே மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். ஏதோ சோகத்தோட நம்ம அல்லது கவலையோட வேண்டா வெறுப்போட தயாரிப்பிலே இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியை மற்ற மனிதர்களிடம் பரப்ப வேண்டும். மகிழ்ச்சியின் ஆட்சி அகலத்திலே நடக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கோடுதான் இந்த 3ஆம் ஞாயிறு நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவானிடம் கேட்டது போல நம்ம கேட்கணும். ஆண்டவரே, மகிழ்ச்சியா இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுல நற்செய்தி வாசகத்துல சொல்லப்பட்டது போன்று உள்ளவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது உணவோ, உடையோ, பணமோ, நகையோ, சொத்தோ, சுகமோ, அதிகாரமோ, உறவோ, உடனிருப்போ, எதுவாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நமக்கு பகிர முடியுமோ அத்தனையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு அதிகமாக உள்ளதற்கு அதிகமாக பெற வேண்டாம் என்பதை சொல்லுகிறது. இருக்கிறது போதும் என்ற ஒரு நிம்மதி வேணும். மக்களை ஏமாற்றி வரி வசூலிக்கிறதோ, பணம் வசூலிக்கிறதோ, அல்லது ஜிஎஸ்டி போட்டு பணம் சம்பாதிக்கிறதோ, அதிக வட்டி பிரிக்கிறதோ, அதிக வரி பிரிக்கிறதோ, தேவையில்லாமல் அன்பளிப்புகளை பிரிக்கிறதோ என்பதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, கொஞ்சம் நேர்மையாக நடந்தாலே வாழ்க்கையில சந்தோஷம் வரும். இப்ப நேர்மையும் உண்மையும் வாய்மை இல்லாததுனால நிறைய நோய்களும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. ஆக, ஒன்று, நமது வேலையை மட்டும் பார்த்தாலே மகிழ்ச்சி நிச்சயம். நீ யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வேலையை மட்டும் பார்த்தாலே மகிழ்ச்சி நிச்சயம். பொண்டாட்டி நினைப்பா, புருஷன் ஜாலியா சுத்திட்டு வாரான், எனவே அவனுக்கு வேலை நம்ம செய்யலாமா? புருஷன் நினைப்பான், பொண்டாட்டி வீட்டில் உட்காந்து நிம்மதியா இருக்கா, கதை அடிச்சுக்கிட்டு கொஞ்ச ஒரு மணி நேரம் சமைப்பா, அப்புறம் மீதி டிவியை பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு ஜாலியா இருக்காளே, நமக்கு இருப்போமா என்று மாறி மாறி யோசித்தாங்கன்னா சந்தோஷம் இருக்காதுல்ல. எனவே அவரவருடைய வேலையை அவரவர் செய்து விட்டால் மகிழ்ச்சி நிச்சயம். ஒருவேளை அது தவறி போய் என் வேலை நீ பாரு, ஓ வேலை நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்டாட்டி மாப்பிள்ளைகிட்ட சொன்னாங்கன்னா நிச்சயமாக அங்க வெட்டு முடிச்சா கறி போல குடும்பம் ஆயிரும். நமது வேலையை நாம் பார்த்தாலே போது நமது வாழ்வில் மகிழ்ச்சியை குறைவே இருக்காது. அடுத்தவர் வேலையில் நாம் நுழையும் போது, மூக்க நுழைக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சி ஒருவேளை பறி போகலாம். நாம் வாழ முடியாமல் போகிறது, நமக்குள் குறை வந்து கூடி கொடுக்கிறது. இரண்டாவது, நடந்தது நல்லதற்கே என்றிருந்தால் மகிழ்ச்சி நிச்சயம். ஏதோ எதிர்பாராத விதத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது,
அது தலையோட தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொன்னது போல, அந்த பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிச்சோம்னா மகிழ்ச்சி வரும். இல்ல நெகட்டிவாவே இருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யாருக்கும் சந்தோஷம் வராது. எப்போதும் இப்படி சொல்லுவாங்க. அது நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணம் நம்மை மகிழ்ச்சியின் மனிதர்களாக மாற்றுமாம். கடந்த காலம் கடந்தது, அதை எண்ணி எந்த பயனும் இல்லை. ஆகவே நிகழ்காலத்தில் இனி நடப்பதை எண்ணி மகிழ வேண்டும், நம்பிக்கையோடு நகர வேண்டும். இந்த எண்ணம் இருந்தால் நமது வாழ்வில் சரிவும் சலிப்பும் இருக்காது. நாம் பல வருடங்கள் இந்த அவனியிலே நோய்கள் இல்லாமல் வாழ முடியும். மூன்றாவது, தவறான பழக்கத்தை விட்டுவிட்டால் மகிழ்ச்சி நிச்சயம். இப்போ குடி என்கிற நோய் தவறான பழக்கம். செல்லில் அப்படியே மூழ்கி கிடப்பது, செல்லுக்கு அடிமையாவது தவறான பழக்கம். நுகர்வு கலாச்சாரம், பார்த்ததெல்லாம் கண்டதெல்லாம் வாங்கி வயிற்றுலையும் வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் நிறைச்சோம்னா, ஆஃபீஸ்லேயும் நிறைச்சோம்னா அசிங்கமாக தான் இருக்கும். மகிழ்ச்சி இருக்காது. எதை விடுவோம், எதை வாங்கணும், எதை வைக்கணும் தெரியாது போயிடும். எனவே தவறான பழக்கங்கள் என்ன இருந்தாலும் சரி, கண்டவன்கிட்ட எல்லாம் உறவு கொள்ளணும், கண்டவன்கிட்ட எல்லாம் ஒரு நட்பு பாராட்டணும்னு நினைச்சோம்னா அது நம்முடைய மகிழ்ச்சியை கடக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்க முடியும். எனவே நெகட்டிவாக உள்ள எந்த விதமான கெட்ட விஷயங்களையும் எண்ணங்களையும் பழகக்கூடாது. அவை நம் வாழ்க்கையில் அறவே குறுக்கிடக்கூடாது. ஒருவேளை குறுக்கிட்டால் உங்களுக்கு பிடித்தவற்றை நினைத்தோ அல்லது பார்த்தோ ஒரு புன்னகை மட்டும் செய்துவிட்டு போய்விடுங்கள். அவை ஓடி போயிடும். மேலும் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களோடு சகவாசம் வைத்து கொள்ளவும் கூடாது. வாழ்க்கை மிக மிக அழகானது மனிதர்களே. அதில் நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் ஒருபோதும் திரும்ப வரவே வராது. எனவே வாழ்வில் பிறருக்கு பயன்பட வாழ்வோம். தானும் மகிழ்வாய் வாழ்ந்து பிறரையும் அதே மகிழ்வில் வாழ வைப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் இல்லாத மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும், தவறான பழக்கங்களை விட்டுவிட்டு மகிழ்ச்சி காணவும், நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்ற மனப்பான்மையோடு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நகர்த்தி காட்டவும் தேவையான அருளை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால்
நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின்
தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.